அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். தினம் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார். என்ன ஆனந்தம்! விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார். என்ன ஆனந்தம்! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வசனமானது ரோமருக்கு அதன் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லோருமே தேவனுடைய மிகப்பெரிய இரக்கத்தினாலே பாவ மன்னிப்பின் மீட்பையும் அதன் வழியாய் ரட்சிப்பையாகிய நித்திய ஜீவனையும் பெற்று, நம்முடைய ரட்சிப்பு என்பது கிரியையினால் வந்ததல்ல, கிருபையினால் வந்தது. தேவன் அவருடைய இரக்கத்தின்படி நம்மை காப்பாற்றினார். ஏன்னா அந்த உலகத்தில் ஒருவனும் நீதிமான் அல்லாததினாலே தேவனாகிய கர்த்தர் பாவிகளை காப்பாற்றுவதற்காக அவருடைய மீட்பினுடைய நிகழ்ச்சியின் திட்டத்தின்படி அவர் இரக்கத்தை கொண்டு நம்மை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்டு இரக்கத்தை கொண்டு. அதனால்தான் இங்கே பரிசுத்த ஆவியானவர் பவுல் மரத்தை பேசுறார். இப்படி நாம் அவருடைய இரக்கத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. We are not made righteous, we are declared righteous. நீதிமான்களாக தேவன் நம்மளை அறிவிச்சிட்டார். அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். இங்க சொல்லுகிறார், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். நடக்கையில இல்ல, ஒருத்தனும் நல்லவன் கிடையாது. ஆனா அவருடைய இரத்தம் நம்மளை நீதிமானாக்குனதுனால இப்போ கோபாக்கினைக்கு நீங்களாக அல்லது அவருடைய உக்கிரக கோபத்திற்கு நீங்களாக்க அவராலே நாம் பிரியமானவர்களே இங்க சொல்லுகிறார் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆண்டவராகிய தேவன் கோபாக்கினைக்கு நம்மள அவர் ரட்சிக்கிறது அதிக நிச்சயம். இரக்கத்தால ரட்சிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் கைவிடுறதுக்காக அவர் ரட்சிக்கல, கைவிடக்கூடாதுன்றதுக்காக ரட்சித்தவர். அவர் இரத்தத்தை கொண்டு அவருடைய இரக்கத்தை கொண்டு ரட்சித்தவர். ஒரு நாளும் கைவிடாதபடி நித்திய வீட்டில் சேர்க்கிற வரைக்கும். எத்தனையோ குறைகள், பலவீனங்கள், தரித்திரத்துக்கிட்ட போராடுற மாதிரி, வியாதி கிட்ட போராடுற மாதிரி, கண்ணீர் கிட்ட போராடுற மாதிரி, எதிராளிங்கிட்ட போராடுற மாதிரி, சிலர் இன்னும் பாவத்துக்கிட்ட போராடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா எல்லாத்துலயும் ஜெயம் எடுத்துனே வரும். அந்த தேவன் சொல்றார், கோபாக்கினைக்கு அதே இரத்தத்தினாலேயும் அதே இரக்கத்தாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ அந்த நிச்சயத்தோடு உன்னை கைவிடவே மாட்டார். உன் கூடவே இருக்கிறவர். கையை பிடிச்சது கையை விடுறதுக்காக இல்லை, கையை பிடிச்சது கைவிடாம நடத்தி நித்திய வீட்டில் நம்மளை சேர்த்து நடத்துறதுக்காகவே நம்மை ரட்சித்தவர். அப்படியாய் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறபடினாலே அவருடைய இரக்கம், அவருடைய இரத்தம் இன்னும் உங்களிடத்தில் பலன் செய்யட்டும். கோபாக்கினை நாளிலையும் இதே இரத்தமும் இதே இரக்கமும் உங்களை காப்பாற்றும். கண்களை முடினவர்களாய் நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தரே உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி. ஆகையால் நாம் இவ்விதமாய் அவருடைய இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்க கோபாக்கினை நாளிலே கோபாக்கினைக்கு நாம் தப்புவது அதிக நிச்சயமாமே. அப்படி ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்க இரக்கத்திலே கோபாக்கினைன்னு ஒரு நாள் இருக்கு. அந்த நாளுக்கு எங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் உங்க ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தினீங்க. ஆகையால் சத்ரு யாரெல்லாம் பயமுறுத்தி அவங்க ரட்சிப்பை கொண்டாட முடியாத நிலைமையில வைத்திருக்கிறானோ அவர்களுடைய இதயங்கள் இப்போது களி கூறட்டும். இரக்கத்தையும் இரத்தத்தையும் நினைத்து கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி.
எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். God bless you, church. Have a blessed day. Amen.